ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு இஸ்மாயில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப கடையில் வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியானம் சாப்பிட்டு அப்படியே பர்ச்சேஸ் பண்ண போய்ட்டோம். பர்ச்சேஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா ஐட்டம்ஸு எந்த பொருள் வாங்கினாலும் 10 ரூபான்னு மண்டபத்தில் ஆஃபர் போட்டிருந்தான். அந்த ஆஃபர் தான் போய் ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கினோம். நான் என் ஒய்ஃபு அயான் 3 பேர் தான் போனோம். மாஹிதா ஸ்கூலுக்கு போயிட்டான், அதனாலே போய்ட்டு வந்துட்டோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா உடம்பு டயர்டாக இருந்துச்சுன்னு நானும் என் பையன் அயான் குளித்தோம். பார்த்தேன் இன்னும் துணி அந்த மண்டை கூட இன்னும் ஈரமாக தான் கீது, இன்னும் காயலை. ஏண்ணா குளிச்சோம் இல்லைடா? ஆமாம் போல நானும் ஐயானோ குளித்தோம். குளிச்ச அப்புறமா ரொம்ப இப்போ தான் கொஞ்சம் டயர்ட்னஸ்ஸு வெளியே போயிருக்கு. எல்லாருக்கும் நாள் இன்றைக்கி எப்படி போச்சு தெரில. எல்லாருக்கும் நல்லா போகணுன்னு காட்கிட்டே ப்ரே பண்ணிக்கிறேன். நீயும் ப்ரே பண்ணிக்கிறேன் போல்ற பண்ணிக்கிறேன் காட்கிட்ட போல் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் என் பையன் பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு இன்னொரு விஷயம் சொல்லலாம். என் பையனுக்கு இப்போ தான் 4 வயசு நடக்க போகுது. அவனுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 வயசு ஆகும் கூட சரியாக அவனுக்கு பேச்சே வராது. என் பையனுக்கு ஐயானுக்கு மாஹிதா பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு இது அவனுக்கு பார்த்தீங்கன்னா 1 வயசில் நல்லா புட்டுக்குன்னு நல்லா பேச ஆரம்பித்தான். நல்லா பேசுவான் என் பொண்ணு பார்த்தீங்கன்னா. ஆனால் என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 வயசு ஆகி கூட சரியாக பேச்சே வராது. பேசுவான், வெறும் அப்பா அம்மா அது மட்டும் தான் சொல்லுவான். வேறு பசங்க பார்த்தீங்கன்னா ஒரு வயசில் 1.5 வயசில் நல்லா பேசுவான். என் பையன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஜஸ்ட்டு ஒரு வருஷமாக தான் பேசினிக்கிறான். ஒரு 3 வயசில் தான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 3 வயசில் தான் அவன் பேச ஆரம்பித்தான். இப்போ தான். உன் பேர் என்னடா? ஐயானோ. தங்கச்சி பேர் என்ன? மாஹிதா. மாஹிதா கூட வரல, தாதிதான்னு சொல்கிறான் என் பையன். அம்மிக்கா நம்பிக்கா. அம்மா பேர் என்ன? அம்ரீனா. அம்மா பேர் அம்ரீன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக நல்லா பேச ஆரம்பிக்கிறான். இது வேணா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காக்கா வேறு கத்தி நிற்கிது. இங்கே பாருங்கள், காக்கா வேறு கத்தி நிற்கிது. யார் வராங்க போல தெரியல. சரி வரட்டும், யார் வேணா வரட்டும். காக்கா கத்தினா யாராவது வருவானுங்க அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக பேச்சே வராது. 3 வயசில் தான் அவன் பேசவும் ஆரம்பித்தான். அவன் பேசவே இல்லை சரியா. இப்போ தான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா பேசுகிறான். இப்போ இந்த வீட்டுக்கு வந்து கூட 1 வருஷம் ஆக போகுது. புது வீட்டுக்கு வந்து அந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் கொஞ்சம் லைட்டாக என்ன அதிர்ஷ்டம் தெரில, கொஞ்சம் என் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் தீர்ந்துச்சு. இந்த வீட்டுக்கு வந்து நல்லா கொஞ்சம் ராசியான வீடு தான் இது. கடவுள் புண்ணியத்தில் என் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகி வந்து நிற்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா வண்டி இஎம்ஐ அதெல்லாம் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். வண்டி இஎம்ஐ பார்த்திங்கன்னா போன வாரம் தான் எந்த பல்சர் ஃபினிஷ் பண்ணேன். ரொம்ப தொல்லையாக இருந்துச்சு. அந்த சீட்டு ஒன்று போட்டிருந்தேன், அந்த சீட்டு கூட வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி இஎம்ஐ அந்த கேஷ் அப்படியே கொஞ்சம் ஒரு 10 டியூ இன்னும் இருந்துச்சு. அந்த கேஷ் அப்படியே மொத்தம் செட்டில்மெண்ட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். இப்போதைக்கு எனக்கு கடவுள் புண்ணிய எல்லா ப்ராப்ளம்ஸும் தீர்ந்துன்னு வந்து வேறு ஒன்றும் இல்லை. அதோட பார்த்தீங்கன்னா பையன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு சரியாக பேச்சு வரலன்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். என் பையன் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பேசுகிறான். ஐயானோ உனக்கு யார் குளிச்சது இப்போ போங்கள் பாருங்க சாம? நானும் ஐயான் தான் குளித்தோம். கோன் பாங்க நல்லா இருந்துச்சு. நான் தான் குளிக்க வச்சேன். நானும் ஐயானும் சேர்ந்து ஒன்றா குளித்தோம் இல்லைப்பா? ஆமாம். பாருங்க என் பையன் பார்த்தீங்கன்னா என்னோட வெள்ளை பையன், அவன் வெள்ளை புஜ்ஜிப்பாங்க பாரு. இப்படிதான் பாருங்க, ஹீரோ மாதிரி இருவான்ல. சாப்பிட்டீங்களா பூச்சி? சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பூச்சி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? என்ன நோம்பா நீங்கள்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக நோம்பு 13 நோம்பு ஆச்சு. நோம்பு பார்த்தீங்கன்னா 13 ஆச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரெஸ் வீட்டுக்கு பர்ச்சேஸ் எதுவும் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் இந்த ஃபோன் இஎம்ஐ ஐடி வந்துச்சு. கரெக்டாக இன்றைக்கி தான் எடுத்தாங்க அக்கௌண்ட்லேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போது வீட்டு வாடகை வேறு கட்டணும். இப்போது இந்த 7ஆம் தேதி வீட்டு வாடகை கட்டணும். அது முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போது பசங்களுக்கு, என் பொண்ணுக்கு, என் ஒய்ஃபுக்கு, என் பையனுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண துணி எடுக்கணும். ரம்ஜான் வேறு முன்னே வந்துச்சு. கரெக்டாக நோம்பு பார்த்தீங்கன்னா 13 ஆச்சு. நாளைக்கு 14வது நோம்பு. இன்னும் 5 நோம்பு தான் இருக்குது. 5 நோம்பு கூட இல்லை, 14 நோம்பாக இருக்குது இன்னும். அதனால தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணோம். எனக்கு துணி இல்லைன்னா கூட பரவாயில்ல, என் பசங்களுக்கு ஒய்ஃப் இருந்தால் அது போதும். ஏன்னா நான்லாம் அனுபவிச்சுட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாலே. கல்யாணம் ஆன அப்புறம் இப்போ கூட வாங்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்து நான் வாங்கிப்பேன், மெதுவாகவே வாங்கிப்பேன். ஃபஸ்ட்டு என் பசங்களுக்கும் ஒய்ஃபுக்கும் துணி வாங்கி தரணும், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பட்ஜெட்டு இப்போது வேலைக்கு போனே வச்சுங்க, 2 நாளில் 3 நாளில் ஒரு அமௌண்ட்டு நான் கரெக்ட் பண்ணிவிடுவேன், வேறு ஒன்றும் இல்லை.
ஐயானோ உனக்கு என்னடா வேணும் ட்ரெஸ்ஸு ரம்ஜானுக்கு? என்ன வேணும்? கம்மிஸ் கம்மிஸ் வேணுமா உனக்கு? கம்மிஸ்னா ஷர்ட்டு வேணுமா என் பையனுக்கு? ஷர்ட்டு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். எல்லாருக்கும் இந்த நாள் அருமையாக போகட்டும். எந்த பிரச்சனை வந்தாலும் விட்டு கொடுத்து போங்க, சரியா? நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், எந்த பிரச்சனை வந்தாலும் விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போகணும், சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பாய் பாய்.